புதிய நட்புகளின் உறவு வீட்டுக்கு வரா மாதிரி இருக்குது. அதனால் பழைய நட்பில் பிரச்சனை வருதுங்க. அதனால் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஆனால் கடன் ஜாஸ்தி ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் கடன் ஜாஸ்தி வாங்கிட்டு இருக்கீங்க. கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குரு மிதுன ராசியிலிருந்து தன் பார்வையை கொடுக்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. ஆனால் செவ்வாய்க்கு சனியின் பார்வையும் வருது. பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சனி பார்வையில் செவ்வாய் இருந்தாலோ செவ்வாய் பார்வையில் சனி இருந்தாலோ உலக அளவில் உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அது ரொம்ப இருக்காது. என்ன சார் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீங்க? முன்னுக்கு பின் முரணாக பேசலை, இருக்கிறத சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். அது எதுக்கு சார் செவ்வாய் பயிற்சி பலன்கள், சுக்கிர பயிற்சி பலன்கள்னு குறிப்பிட்ட கிரகங்களுக்கு மட்டும் போட்டுட்டு வரீங்க? ஏன் பொதுவாக பல பலன்கள்னு போட்டுட்டு வரீங்களே, ராசி பலன்கள்னு போட்டுட்டு வரீங்களே, அதில் இந்த பலன்களில் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சில பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஆக்சுவலாக இது எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, சுக்கிரன் ஒரு விதத்தில் இம்பார்ட்டண்ட், முக்கியமான கிரகம். அதே மாதிரி செவ்வாயும் ஒரு விதத்தில் இம்பார்ட்டண்ட். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அம்மா பையன், அம்மா பொண்ணு, அப்பா பையன், அப்பா பொண்ணு, இல்லை அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. என்ன காரணம்னா இந்த செவ்வாய் தான் காரணம். எப்படி சுக்கிரன் கணவன் மனைவி உறவில் ஒழுங்காக இருக்க உதவியாக இருக்கோ, அது மாதிரி இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் உடன்பிறப்புகளுடனும் தாயாருடனும் மனஸ்தாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். அப்படி சப்போஸ் இது ஒழுங்காக இல்லை அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் அக்ரெசிவ்னஸ் ஜாஸ்தி ஆகும். கோபம், வெறி, எரிச்சல், ஆளுமைத்தன்மை இதெல்லாம் ஜாஸ்தி ஆகும். இது ஆளுமைத்தன்மை தொழிலில் இருக்கலாம், ஆளுமைத்தன்மை வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க கிட்ட இருக்கலாம். ஆனால் ஆளுமைத்தன்மை அண்ணங்கிட்டையோ தம்பி கிட்டையோ அப்பா கிட்டையோ அம்மா கிட்டையோ இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்காது. அதனால தான் செவ்வாய் சில இடத்துல சட்டிலாக இருக்கணும், சில இடத்துல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கணும். அதனால் இந்த செவ்வாய் பயிற்சி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய முயற்சியில் நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த செவ்வாய் பயிற்சி நல்லா இல்லை, உங்கள் ராசிக்கோ உங்கள் லக்னத்துக்கோ இந்த செவ்வாய் பயிற்சி ஒழுங்கான இடத்துல இல்லை அப்படின்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையை ஏற்படுத்தும், மனஸ்தாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே கை ஓங்கிடுவாங்க, பலார்னு அடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம்னா இந்த செவ்வாய் கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பார், நீச்ச பங்கமாக இருப்பார், இல்லாட்டி மகரத்தில் உச்சமாக இருப்பார், இல்லாட்டி 4ஆம் இடத்துல இருப்பார், 2ஆம் இடத்துல இருப்பார். இந்த மாதிரி இடங்களில் இருந்தால் செவ்வாய் இருந்தார்னா நீங்கள் பேசுகிறதே அடிக்க வர மாதிரி தான் இருக்குது. இவன் என்னப்பா அப்படி கோவப்படுறான், அக்ரெசிவாக அடிக்க வர மாதிரி செயல்படுறான்னா அதுக்கு காரணம் இந்த செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பயிற்சி மாதம் நடந்துட்டு இருக்கு. எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. எங்கே அப்படின்னு கேட்டால் விருச்சிக ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார், குருவோட வீட்டில். இந்த குருவோட வீடுங்கிறது அவர் உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார். அதில் இந்த நல்ல விசேஷம் என்னென்னா, குரு மிதுன ராசியிலிருந்து தன் பார்வையை கொடுக்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. ஆனால் செவ்வாய்க்கு சனியின் பார்வையும் வருது. பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சனி பார்வையில் செவ்வாய் இருந்தாலோ செவ்வாய் பார்வையில் சனி இருந்தாலோ உலக அளவில் உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அது ரொம்ப இருக்காது. என்ன சார் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீங்க? முன்னுக்கு பின் முரணாக பேசலை, இருக்கிறத சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ சனியுடைய பார்வையில் செவ்வாய் இருக்கார், சனியுடைய 10ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கார், செவ்வாயுடைய 4ஆம் பார்வையில் சனி இருக்கார். ஆனால் அதே சமயம் இந்த செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்குது. குரு பார்வையில் எந்த கிரகம் இருந்தாலும் தன்னுடைய ஆக்ரோஷத்தன்மையை குறைச்சிடும். செவ்வாய் சனியின் பார்வையில் இருந்தால் ஆக்ரோஷத்தன்மை நெருப்பு மாதிரி இருப்பார். குரு பார்வையில் செவ்வாய் இருந்தால் வீட்டுக்குள்ளார ஒரு சிம்னிக்குள்ளார விளக்கேற்றி வச்ச எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருப்பார். அந்த மாதிரி குரு பார்வையில் செவ்வாய் வந்தாருன்னா ஒரு சிம்னிக்குள்ள அடங்கின நெருப்பாக இருப்பார். ஆனால் சனியின் பார்வையில் வந்தால் வீட்டையே பற்ற வைக்கிற அளவுக்கு ஆற்றல் வந்துடும். அதனால தான் இந்த குரு பார்வையில் வர செவ்வாய் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய செவ்வாய் பயிற்சியாக இருக்குது. அதுவும் குருவோட வீட்டுக்கே போகிறார்.
சனியும் குருவோட வீட்டில் இருக்கார். அதனால சனியின் பாதிப்பு குறையக்கூடிய நேரம். இந்த சனி பாதிப்பு குறையக்கூடிய செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்கிறதுனா டிசம்பர் 7ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் செவ்வாய் இருக்க போகிறாரு. குருவின் பார்வையில் குரு வக்கரமாக இருக்கார். அதனால் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்கள் ராசிக்கு அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். மிதுன ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது, சந்தோஷமாக இருந்தீங்க. இப்போ குருமங்கள யோகம், இப்பவும் பிரச்சனை கிடையாது. இப்போ புதிய உறவு ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வருது. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லாட்டி நண்பனாக இருக்கலாம். இந்த நட்பு நீடித்த நட்பாக இருக்கும், தொழில் முறையில் நட்பாக இருக்கும். புதிய நட்புகளின் உறவு வீட்டுக்கு வரா மாதிரி இருக்குது. அதனால் பழைய நட்பில் பிரச்சனை வருதுங்க. அதனால் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கிறதுனால ஆகர்ஷண சக்தி ஜாஸ்தி, ஆக்ரோஷ சக்தியும் ஜாஸ்தி. ஆகர்ஷணமும் ஜாஸ்தியாக இருக்கும், ஆக்ரோஷத்தன்மையும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ யூ ட்ரை டு டாமினேட். எய்தர் யூ ட்ரை டு டாமினேட் ஆர் உங்களுடைய நண்பர்கள் உங்களை டாமினேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். அதனால் எந்த இடத்துல அவங்களுக்கு இடம் கொடுக்கணும், எந்த இடத்துல அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸை நீங்கள் கொடுக்கணும், எந்த இடத்துல இதோட நீ வரக்கூடாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கிறத ஆரம்பத்திலே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா உள்ளே விட்டு வீட்டு வரைக்கும் பெட்ரூம் வரைக்கும் வர விட்டதுக்கப்புறம் எதுக்குடா வந்தேன்னு கேட்டிங்கன்னா நீ தானடா வர விட்டேன்னு கேட்பான். அதனால் என்றைக்குமே லிமிட் யுவர் ரிலேஷன்ஷிப். வெளி வட்டார பழக்க வழக்கத்தை வாசலோடு நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். சார் என் ஃப்ரெண்டு சார் என் வீட்டுக்குள்ளே வரலாம். அது எப்போ? திருமணத்துக்கு முன்னாடி. திருமணம் ஆயிடுத்து அப்படின்னா உங்கள் மனைவி இருக்கிற இடத்துல உங்கள் ஃப்ரெண்டு ஹாலுக்கு மேலே உள்ளே வரக்கூடாது. அது சில பேர்த்துக்கு தெரியறதில்ல. அதனால் சில ரிலேஷன்ஷிப்பில் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இது வேலை செய்கிற இடத்துலையும் இருக்குது. நீங்கள் சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. மேனேஜர் வந்து இவங்களை திட்டுவாங்க, 2 பேர் இருப்பாங்க. இவனை திட்டினா இவனுக்கு கோவம் வரும், இவனை திட்டினா இவனுக்கு கோவம் வரும். இது வந்து வேலையில் காமிக்கக்கூடாது. ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்டை திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி நின்று அது எப்படி அவனை திட்டலாம், அவன் என்னோட ஃப்ரெண்டாச்சே, அதெல்லாம் அங்கே அவன் வேலை பண்ணானா அவனுக்கு மரியாதை, தப்பு பண்ணானா திட்டு தான் செய்வாங்க. இது மிலிட்ரியில் போய் பார்த்தா தெரியும். அவன் தப்பு பண்ணிட்டானா அவனுக்கு தான் தண்டனை. நீங்கள் கூட பேசுனீங்கன்னா அவன் தண்டனை சேர்த்து நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து எதிர்த்து பேசுகிறீங்கன்னா அதுக்கு 50 லேப்ஸ் 100 லேப்ஸ்னு கிரவுண்டை சுற்றிட்டு வரணும். எல்லா வெயிட்டையும் போட்டுன்னு சுற்றுறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுங்க. அதனால் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோங்கிறது இருக்குது, எப்படி சப்போர்ட் பண்ணுறோங்கிறது இருக்குது. அதுக்கப்புறமா எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் புரிய வைக்கிறது நல்லது. இல்லையா ஆரம்பத்திலே சொல்லிடுங்க, எனக்கு இது ஒத்து வராது, நான் வந்து தள்ளி நிற்கிறேன், உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு. இந்த 37 நாட்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாயாருடைய நெஞ்சு பகுதியில் நெருப்பு சம்பந்தமாக அல்லது கேஸ்ட்ரிக் சம்பந்தமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள ஒழுங்காக சாப்பிட்றாங்களாங்கிறத மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. அவங்க சாப்பிடலை அப்படின்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அல்சர் போன்ற பிரச்சனைகளை சந்தித்து அதற்கான மருத்துவ ரீதியான ஆப்ரேஷன் சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி சார், நல்லதே சொல்ல மாட்டிங்களா? நல்லது இருக்குங்க. நல்லது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். திருமண விஷயத்தில் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்தின் காரணமாக இழந்த மரியாதை மீண்டும் ஒரு திருமணத்தின் மூலமாக மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஆனால் கடன் ஜாஸ்தியாகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் கடன் ஜாஸ்தி வாங்கிட்டு இருக்கீங்க. கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டமான டிசம்பர் 7 டு ஜனவரி 15 வரைக்கும் 1.5 மாதம். இந்த மாதத்துக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகனையும் தினமும் வழிபட்டுட்டு வாங்க. கந்தசஷ்டி கவசத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க. மனசு நிம்மதி பெறும். மனசு நிம்மதி மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை களைவதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளையும் குறிப்பாக உறவுகளுக்குள்ள உங்கள் மனஸ்தாபங்களை குறைப்பதற்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஆக்ரோஷத்தன்மையை குறைப்பதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் சில பேர்த்துக்கு வந்து தேவையில்லாமல் போலீஸ் கேஸு வழக்குன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும்.
இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.